நம்ம கௌதம் கிட்ட இலக்கியாவும், அதுக்கப்புறம் நம்ம ஜானகி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி, சரி வேற வழியே கிடையாது. ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோட இருக்கும்போது தான் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ அவ கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. அதே சமயம் இப்போ அவ உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கா. அவ சாகக்கூடிய நிலைமையில இருக்கும்போது, அவளோட கடைசி ஆசைய நம்ம நிறைவேத்தி ஆகணும் அப்படின்ற மாரி முடிவு பண்றாங்க. முதல்ல நம்ம ஜானகி வந்துட்டு இலக்கிய கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துட்டது மட்டும் இல்லாம, இந்த மாரி தான் இந்த ஒரு விஷயத்த நீ கௌதம் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாரியும் சொன்னாங்க. ஆனா கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ எல்லாத்தையுமே ஜானகிக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம, இன்னும் எவ்வளோ காலம் தான் இப்படியே இருக்க போறான் அத்த? இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி கௌதம் கிட்ட சொல்லாதது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இப்ப தான் நமக்கு தெரிய வருது. இப்ப கூட நம்ம சொல்லாம விட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சிய நம்மள கொல்றது மட்டும் இல்லாம, கௌதம நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுரும். அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ எல்லா உண்மையுமே சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இவங்க எல்லாருமே நேரா போயிட்டு ரேவதிய பார்க்கறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிக்கு ஒரு கொஞ்சம் தெம்பே வர ஆரம்பிச்சுருது. ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம சாக போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு, நாட்களையும், நேரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து கதறி எழும்போது, இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அதுவும் நம்ம இலக்கியாவ பார்த்து, "இலக்கியா எல்லா உண்மையும் சொல்லிட்டியாம்மா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "அத்த எல்லா உண்மையுமே சொல்லியாச்சு. உங்க அதாவது நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட உண்மையான அம்மா அப்படின்றதையும் சொல்லிட்டோம்." அப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா, ரேவதி வந்துட்டு கௌதம கட்டி புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கதறி எழ ஆரம்பிச்சுறாங்க. "கௌதம் எனக்கு இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, புது தெம்பு கிடைச்ச மாரி இருக்கு. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க உனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியாதோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அனாதையாவே அதாவது நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரியாமயே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன விட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நடக்காம போயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியா உனக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கதறி எழ ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, அம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இனிமே என்ன நடந்தாலும் சரி, உங்கள என்னை விட்டு போக விட மாட்டேன். இவ்ளோ நாளா நீங்க எங்க இருக்கீங்க? என்ன ஏது? நீங்க தான் என்னோட அம்மாவா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்கள காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போறதுக்காக தயாரா இருப்பேன். என் உயிர குடுத்தாச்சு கூட என் அம்மாவோட உயிர வந்து பார்த்தீங்கன்னா, நான் காப்பாத்துவேன். எவ்ளோ செலவானாலும் பரவால்ல அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து அதாவது ஃபாரின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எல்லாரையுமே வர வைக்க போறாங்க. இந்த பிளட் கேன்சர குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற மாரி இருந்தாலுமே கூட, குணப்படுத்தி தான் ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்பாடு பண்றாங்க. எல்லாம் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வச்சு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டும் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதி அதாவது நம்ம ஜானகி, இலக்கியா இவங்க மேலலாம் கௌதம் கோவத்துல தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம, இந்த மாரி தான் நான் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் கௌதம். இலக்கியா மேலயும், ஜானகி மேலயும் நீ கோவப்படாத. அவங்க தான் எனக்கு அப்புறம் பார்த்துக்க போறாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.